welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு வீடியோல மார்கண்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். and அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா அப்ப மறக்காம subscribe பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கலாம் and அதுல வந்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச அப்புறமா இதுல 1 ஸ்பூன் போல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். and இது கூடவே இஞ்சும் ஒரு 7 ல இருந்து 8 போல பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின அப்புறமா இது கூட ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லியை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்த அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பச்சை வாசனை எல்லாம் போன அப்புறமா இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா வதக்கி எடுத்த அப்புறமா இதை ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சதை வந்து நம்ம பருப்போடு போட்டு வேக வைக்க போகிறோம். அண்ட் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் வந்துட்டு நான் வந்து 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன், அதாவது மார்கண்டம். அண்ட் அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கலவையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கலந்த அப்புறமா இதில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைனா அந்த பருப்பும் கறியும் எவ்வளோ வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட அப்புறமா இதை வந்து ஒரு 5 விசில் விட்டுடலாம். அண்ட் 5 விசிலுக்கு அப்புறமா நம்ம பருப்பும் அண்ட் கறியும் வந்து நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், விசில்லாம் வந்துருச்சு. ஸோ கறியும் வந்து நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். அண்ட் இதுதான் வந்து மார்கண்ட சாம்பார். இது வந்து கோல்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம அதில் வந்து நல்ல மிளகு ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக வந்துட்டு தாளித்து கொட்ட போகிறோம். அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் அதில் போட்டுக்கோங்க. சேர்த்தப்புறமா கடைசியாக 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே லைட்டாக வந்து இதில் வதங்கிட்டோம். ஸோ இதெல்லாமே வதங்கின அப்புறமா நல்லா வதங்கிருச்சு. இப்போ சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், மார்கண்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Saks'N'Crunchக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.